கொலுசை நம்ம ஈஸியான முறையில் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெறும் 3 பொருள் தாங்க தேவைப்படும். வாங்க நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெள்ளி கொலுசை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஜோடி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம கொலுசை போட்டுக்கிடுவோம். இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் விம் லிக்விட் சேர்த்துக்கலாம். ஒரு ½ லெமன், இது கூட ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் சோடா. இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா நுரை கட்டிட்டு வருது பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சு வருது. இது நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், தண்ணியுடைய கலரை பாருங்கள். கொலுசனுடைய அழுக்கெல்லாம் அப்படியே தண்ணியில் அப்படியே இறங்கியிருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ யூஸ் ஆகாத இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கொலுசை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுன்னு. இப்போ அந்த கொலுசையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வேற தண்ணியில் கழுவிக்கலாம். பாருங்க, தேய்ச்சோன்னு எவ்வளோ சூப்பராக வந்துட்டுன்னு பாருங்க. நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கும் போதே இந்த கொலுசுனுடைய அழுக்கெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். ஜஸ்ட் நம்ம லைட்டாக ப்ரஷ் போட்டாலே போதும். ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம நல்ல தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சின்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் கொலுசை ஈஸியான முறையில் இப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.